முக்கிய செய்திகள். 13,500 மக்கள் நல பணியாளர்கள் பதவி நீக்கம் செய்தது செல்லாது. மீண்டும் பணியமர்த்த தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 33 லட்சம் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை தேசிய வாக்காளர் தினத்தன்று வழங்க ஏற்பாடு. மும்பை தொடர் வெடிகுண்டு சம்பவம், தேடப்பட்டு வந்த 2 பயங்கரவாதிகள் கைது. உத்தரகாண்டில் ராகுல் காந்தி மீது காலணி வீசப்பட்டதால் பரபரப்பு, எதிர்க்கட்சிகளே காரணம் என்று புகார். வணக்கம். விரிவான செய்திகள். பணிநீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பணியாற்றி வந்த 13,500 மக்கள் நல பணியாளர்களை கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டது. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மக்கள் நல பணியாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தமிழக அரசின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை எதிர்த்து தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் நலச்சங்கம் மற்றும் மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து பணி நீக்கத்திற்கு இடைக்கால தடை விதித்ததுடன் மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. எனினும் தமிழக அரசு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் மக்கள் நல பணியாளர்கள் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. இனிஷியலா ஸ்டே கொடுத்தாங்க, யாரையுமே வேலையில் எடுக்கக்கூடாதுன்றதுக்கும், அதே சமயத்தில் நம்மளை வேலையை விட்டு நீக்கினது தவறுன்றதுக்கும் ஸ்டே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இறுதி விசாரணை 2 பேரும் என்னையும் வைகையும் இறுதி விசாரணை கேட்டு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்ல கவர்மெண்ட் போட்ட ஜிஓ செல்லாது, இவங்க மக்கள் எல்லாருமே திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணி எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதில் மக்கள் நல பணியாளர்களை பணியில் இருந்து நீக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்வதாக நீதிபதி சுகுணா தெரிவித்தார். மேலும் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகளை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் நல பணியாளர்கள் பட்டாசு வெடித்தும் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மக்கள் நல பணியாளர்களை பணி நீக்கம் செய்த அரசின் உத்தரவு செல்லாது என்றும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 13,000 மக்கள் நல பணியாளர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய வாக்காளர் தின விழாவில் 33 லட்சம் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி 25ஆம் தேதி தமிழகத்தில் 33 லட்சம் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்று கூறினார். சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ரோசையா மற்றும் மாநில தேர்தல் ஆணையர் தலைமையிலும், மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலும் வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்தல்களில் ஓட்டு போடுவதன் அவசியம் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரமும் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். In the second National Voters Day, we are going to give epic cards to more than 33 lakh new voters who have registered in the summary revision of 2012 held in November 2011. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மும்பையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்புகளில் தொடர்புடைய 2 பேரை மகாராஷ்டிரா பயங்கரவாத தடுப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மும்பையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் பலர் உயிரிழந்தனர், ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக மகாராஷ்டிரா மாநில பயங்கரவாத தடுப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய பயங்கரவாத தடுப்பு படை உயர் அதிகாரி, மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நகீம் அகமது, நதீம் முக்தர் ஆகிய 2 வாலிபர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்களுக்கும் கடந்த ஆண்டு மும்பையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்புகளுக்கும் தொடர்பிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
இவர்கள் மீது குண்டுவெடிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருவதாக குறிப்பிட்ட அவர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய அந்த 2 வாலிபர்களில் புகைப்படத்தை வெளியிட்டார். மேலும் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். Yasin Bhatkal is the main accused in this case. He is the man who has started this Darbhanga module where these boys have come. He has indoctrinated them. He is using these boys. And this is the MO. They go to new locations, they indoctrinate boys and use them for the commission of the crime. உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் பிரச்சாரம் செய்யும் மாநிலங்களில் ஆளும் கட்சியை மட்டுமல்லாமல் பாஜகவின் முன்னணி தலைவர்களையும் பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாதி கட்சியினரையும் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். இந்த நிலையில் நேற்று உத்தரகாண்ட் மாநிலம் விகாஸ் நகரில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது ராகுல் காந்தி மீது காலணி வீசப்பட்டது. அது ராகுல் காந்தி அமர்ந்திருந்த மேடையில் வந்து விழுந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி இதுபோன்ற செயல்களுக்கு எதிர்க்கட்சிகளே காரணம் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் தமது வேகத்தையும் பிரச்சாரத்தையும் பாதிக்காது என்று குறிப்பிட்டார். இதையடுத்து காலணியை வீசிய நபரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து டேராடூனில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி இந்தியாவில் தனி ஒரு நபர் பட்டினியால் வாடினாலும் நாடு வளர்ச்சி பெற்றதாக கூறுவது உண்மையல்ல என்று குறிப்பிட்டார். भारत उस दिन तक नहीं चमक सकता जब इस देश में एक भी गरीब बचा. उस दिन तक नहीं चमक सकता जब यहां कोई भी भूखा रहे. மேலும் காங்கிரஸ் கட்சி மக்களின் நலனுக்காக அரசியல் நடத்தி வருவதாக தெரிவித்த ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகள் செய்தித்தாள் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் மட்டுமே அரசியல் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். हम अखबारों की राजनीति नहीं करते, टीवी की राजनीति नहीं करते. हम आपके बीच में आते हैं, आपके गांव में जाते हैं, आपसे बातचीत करते हैं. மத்திய அணுசக்தித்துறை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஒன்று தலைமைச் செயலரை சந்தித்து கூடங்குளம் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்தியது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அணு உலையில் 99% பணிகள் முடிவடைந்து மின் உற்பத்தி தொடங்குவதற்கான தயார் நிலையில் உள்ளது. எனினும் போராட்டக்காரர்களின் எதிர்ப்பு காரணமாக அணு உலையில் உற்பத்தி தொடங்குவது தாமதமாகி வருகிறது. இந்நிலையில் மத்திய அணுசக்தித்துறை இயக்குநர் பரத்வாஜ், துணை இயக்குநர் புரோஹித், கூடுதல் இயக்குநர் ஜோஷி உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமைச் செயலர் தேபேந்திரநாத் சாரங்கியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். அப்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்தை விரைவாக திறப்பது குறித்து அதிகாரிகள் விவாதித்ததாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக திட்ட இயக்குநர் சுனில் வர்மா துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்ததை அடுத்து சிபிஐ தீவிர விசாரணை மேற்கொண்டது. இதில் பல முக்கிய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருந்த சுனில் வர்மா என்பவரது வீட்டில் இம்மாதம் 4ஆம் தேதி தீவிர சோதனையை மேற்கொண்டனர். மேலும் அவரிடமும் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் நேற்று சுனில் வர்மா துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக லக்னோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தற்கொலைக்கு முயன்ற சுனில் வர்மாவின் உடல் அருகே தற்கொலை குறித்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் அதில் சிபிஐ சோதனை குறித்து வர்மா அதிருப்தியை தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டனர். சிபிஐயின் தொடர் விசாரணையால் வர்மா தொடர்ந்து மனக்குழப்பத்தில் இருந்ததாக அவரது தற்கொலை கடிதம் தெரிவிக்கிறது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். इन्होंने आज प्रातः 8 बजे 8:30 बजे के बीच अपनी लाइसेंसी रिवॉल्वर से गोली मारकर आत्महत्या कर ली है. घर वालों को जब पता चला था तो इनकी बॉडी को लेकर शेखर हॉस्पिटल गए थे. हॉस्पिटल में उसको ब्रॉड डेड डिक्लेयर किया गया था. फिर बाद में पुलिस सूचना मिली, पुलिस आई, पुलिस ने इसका पंचायतनामा किया, पोस्टमार्टम के लिए बॉडी भेज दी है. हम लोग घर आए, घर में हम लोगों ने जो अब तक की तहकीकात की है उसके अनुसार वो लाइसेंसी रिवॉल्वर हम लोगों ने देख लिया है, लाइसेंस भी देख लिया है और इन्होंने एक सुसाइड नोट छोड़ा है.
सुसाइड नोट में ये उल्लिखित है कि जो इन्होंने एनआरएचएम के संबंध में जो इन्होंने कार्रवाई की थी, इन्होंने शायद जो डिटेल एस्टिमेट उसको चेक किया था। इनका कहना है कि इस चेक करने में इन्होंने कोई गलती नहीं की, फिर भी सीबीआई ने उनके घर पर छापा मारा, उससे इनको இந்த ஊழல் தொடர்பாக மேலும் பல அதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ சோதனை செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு எதிர்நோக்கியிருக்கும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து இடதுசாரி கட்சிகளுடன் காங்கிரஸ் ஆலோசனை நடத்த முன் வருவதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் ஏ.பி. பரதன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தீர்மானங்கள் குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பரதன், நாடாளுமன்றத்தில் பெரியண்ணன் மனப்போக்குடன் காங்கிரஸ் கட்சி பல நேரங்களில் செயல்பட்டு வந்ததாக குறிப்பிட்டார். மேலும் நாடு எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்த வழிமுறைகளை இடதுசாரி கட்சிகளுடன் ஆலோசிப்பதையும் காங்கிரஸ் கட்சி தவிர்த்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் பல்வேறு அரசுகள் ஆட்சி புரிந்ததால் உருவான மாறுபட்ட கொள்கைகள் காரணமாகவே நாட்டில் பெருமளவு ஊழல் உருவானதாகவும் அப்போது பரதன் குறிப்பிட்டார். As you see in Parliament, that they don't even consult. Many times you see the Congress and the BJP try to settle affairs on the issues of economic policies. The Congress, the UPA government has tried to carry through many issues by just talking to the BJP. தவறான பொருளாதார கொள்கையால் நாட்டில் பணவீக்கத்தை அதிகரிக்க வைத்ததன் மூலம் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்று உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூன் நகரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மாயாவதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிய ஒதுக்கீட்டை நிறுத்துவதன் மூலம் அவர்களுக்கான சலுகைகளை அரசியல் கட்சிகள் பறித்துக் கொண்டதாக குற்றம் சாட்டினார். अपने देश में अनुसूचित जाति, जनजाति एवं अन्य पिछड़े वर्गों के लोगों को केंद्र व राज्य स्तर की सरकारी नौकरियों में दी गई आरक्षण की व्यवस्था को भी इन सभी विरोधी पार्टियों की सरकारों द्वारा आए दिन नए नए नियम कानून बनाके தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தனது கட்சி தொடர்ந்து போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், மத்திய அரசின் தொடர் பொருளாதார கொள்கைகளால் பணவீக்கம் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்றும், இதுபோன்ற செயல்பாடுகளால் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகியவை ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்றும் மாயாவதி தெரிவித்தார். %60 ஊதிய உயர்வு கோரி பின்னலாடை தொழிலாளர்களின் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தோல்வி. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. பட்ட பகலில் துப்பாக்கி காட்டி 20 லட்சம் ரூபாய் கொள்ளை. சென்னை அருகே வங்கியில் நடந்த துணிகர சம்பவம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.